அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட்டாக 2 அப்டேட் தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வராது. அடுத்த ஒரு வாரத்தில் தமிழக அரசு தரும் 2000 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதாம் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டேக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க மக்களே. இப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்று உங்களுக்கு வந்து மனசு இப்போ உங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் ஒரு 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3000 வரை தங்களுடைய வங்கி கணக்கில் பெறுவது வழக்கம். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்களுள் இந்த தொகை வந்துவிடும். ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான தொகை அதாவது விரைவில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக உள்ளது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்பதை பற்றி இங்கே காண்போம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளனுடைய கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில் தான் மகளிருடைய உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர். ஆனால் அடுத்த மாதம் இந்த தொகை வழங்கப்படாது. ஏனென்றால் கடந்த வாரமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான தொகை சேர்த்து வழங்கப்பட்டது சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. இதனால் மற்ற திட்டங்களின் கீழ் 2000 பல்வேறு பயனாளிகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை மூவலர் ராமாவரது அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட்டு உயர்கல்வி உயர்திட்டம் உறுதி திட்டம் மூலமாக இந்த வழங்கப்படுவதாக சொல்ல வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ஸோ பயனாளனுடைய இளங்கலை படிப்பு மற்றும் படிக்கும் அந்த உதவித்தொகை தான் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளதாகவும் சொல்ல வராங்க. ஸோ தமிழ் புதல்வன் போனோம். அது பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வனுக்கு அந்த ஸ்கீம் போட்டு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 இந்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் நமக்கு இந்த செய்தி குறிப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பேசி வந்திருக்கோம். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் கூடுதல் பற்றிய மத்திய அரசு மாநில பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.